மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஜேபியோட ஏதோ ஒரு வக்கீல பார்த்ததா என்கிட்ட சொன்னா. அப்படின்னா அவ அப்படிலாம் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரியல? அவளும் ஜேபியும் சேர்ந்துதான் உங்களை இப்ப ஜெயில உட்கார வச்சிருக்காங்க. அப்படி பண்ண இந்து ஜேபியோட வக்கீல கூட்டிட்டு வந்து உங்களை ஜாமீன்ல வெளியில கொண்டு வருது அத நீங்க கனவுல தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அபி, ஓ, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. நீங்க ஜெயில இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு ஜேபியும் இந்துவும் ஆசைப்படுறாங்க. அதனால உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க வேற ஏதாவது வழி பார்க்கிறது தான் நல்லது. அபி, நான் இப்ப ரொம்ப ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கேன். இந்த ஜெயில் சோறுகளை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். ஜேபிக்கும் இந்துக்குமான ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவனுடைய சதி வேலைனால தான் நான் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கேன். நீ சொன்னீன்னா அதை மட்டும் நம்ப மாட்டேன். என்ன ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு ஜேபி மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் என்னுடைய இந்து கேட்கவே மாட்டா. இங்க பாருங்க மாமா, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. இப்படி அப்பாவியா இருக்கிறதுனாலதான் இந்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அபி, அபாண்டமா பழி போட நீ கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை ஆதாரம் தான். அப்படி ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லு. இந்து என்ன ஏமாத்திட்டான்னு சொல்ல என்ன எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு? மாமா, எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்து இந்துவை பத்தி என்ன சொன்னாலும் எவிடன்ஸ் எதுவும் இல்லாம நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு என் கையில எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் இப்ப நான் காட்டுறேன். இந்தாங்க பாருங்க, நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இந்த போட்டோஸ் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? உங்களை இப்படி ஜெயில தள்ளி விட காரணமா இருக்கிறது ஜேபி தானே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து கேட்கலான்னு தான் போனேன். ஆனா நான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நான் நேரடியா பார்த்த காட்சிகள் தான் இது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. போதும், நான் எதையுமே கேட்க விரும்பல. பார்த்தது கேட்டது எல்லாமே போதும். பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது போதும், அது மட்டும்தான் எனக்கு தேவை. இனிமே இந்துவோட வாழ்க்கையில நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். யாரும் நெருப்ப பத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார். என்ன ஜோசப்? சார், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீ சொல்ல வர விஷயம் எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். இந்து இங்க வந்துட்டு போறத பத்தி தானே நீ கேட்கலான்னு இருந்த. இந்து கூட எனக்கு இருக்கக்கூடிய இந்த உறவை மத்தவங்க சந்தேகப்பட்டு தப்பா பேசுவாங்க தானே நீ பயப்படுற? உங்களையும் இந்து மேடமையும் எனக்கு தானே சார் தெரியும். எதிர்பாராம நீங்க என்னைக்கும் எழுந்த உங்க சொந்த மகளை எப்படி நீங்க பாப்பீங்களோ அப்படிதான் இந்து மேடம் பாக்குறீங்க சார். அந்த மேடமும் ஒரு அப்பா மேல எந்த அளவுக்கு மரியாதை வைக்கணுமோ அந்த அளவுக்கு தான் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க சார். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு முறையை பத்தி வெளியில சில பேர் தப்பா பேசுறதை என்னால கேட்க முடியுது சார். அருணோட அரெஸ்டுக்கும் அவனை ஜெயில போட்டதுக்கும் நான் தானே உண்மையான காரணம். இந்துவுக்கும் எனக்கும் இடையில உள்ளது தவறான உறவுன்னு சொல்றாங்க. இதுதானே நீ வெளியில கேட்ட விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது உங்களை மாதிரி பெரிய மனுஷன் விட்டு கொடுக்கணுமா சார்? இந்துலேக்கா மேடமோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தீப்பொறி போதும் சார், எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு.
எல்லாம் எனக்கு தெரியும் ஜோசப். ஷேனாய் குரூப்போட சொத்துக்களை அனுபவிக்கிற என்னோட எதிரிகளுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணுங்கிறது தான் என்னோட லட்சியம். அந்த கூட்டத்துல யாருடைய வாழ்க்கையும் அழிக்கணுங்கிறது என்னோட லட்சியமே கிடையாது. சார் நீங்க அப்படி ஆசைப்படலன்னா இந்துலேகா மேடம் இங்க அடிக்கடி வந்துட்டு போறத நானும் அவாய்ட் பண்ணணும்னு தான் சார் சொல்லுவேன். ஜோசப், இந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் திடீர்னு அப்படி சொல்லணும்னு என்னோட வாய் கிடந்து துடிச்சிட்டு வரும். ஆனா அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது எங்கேயோ எப்பயோ தொலைச்ச என்னோட மகளோட முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட குழந்தை எங்கிட்ட வந்து அவளோட சங்கடங்களை எல்லாம் சொல்லி அழுகிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து நீ என்ன பார்க்கறதுக்காக இங்க வர வேண்டான்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல ஜோசப். நான் அப்படி சொன்னேன்னா அந்த பொண்ணோட மனசு தளர்ந்துரும். நான் என்னோட அபிப்பிராயத்தை சொன்னேன், மற்றதெல்லாம் உங்க விருப்பம் சார். நீ என்னடா சும்மா போனை போட்டு நோண்டிட்டு இருக்க? நான் 2-3 மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்ப்பா? அதாவது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குப்பா. எனக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அதை கேட்கவே விரும்பல. அதுக்கான பதில நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. இங்க பாருப்பா, இது உன் கல்யாண விஷயம்லாம் இல்லப்பா. இத பாரு, இது உன்னோட ஃபியூச்சர் பத்தின விஷயம்டா இது. இங்க பாருப்பா, ஷெனாய் ஆளுநரோட கம்பெனி நடக்கிற பிரச்சனை பத்தி நான் உனக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லப்பா. பாருங்கப்பா, நீங்க சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. இங்க பாருப்பா, இப்ப கம்பெனியோட ஆளுமைங்கிறது அது நம்ம கையை விட்டு போற லெவல்ல தான் இருக்கு. அப்பா, கம்பெனியோட ஆளுமை சரியில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையும் இல்லாம தான் இவ்வளவு ஒரு பினான்சியல் கிரைசிஸ் அங்க ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய பொருளை கலப்படம் செஞ்சிருக்காங்க. அதனால கோர்ட்டு கேஸ்னா இருக்கு. அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்படிலாம் நடக்க என்னடா காரணம்? கம்பெனியோட ஆளுமைங்கிறது எக்குதப்பா போனதுனாலதான். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? விஷயத்தை ஓப்பனா சொல்லுங்க. டேய், ஆம்பளைங்களா இருந்தா கொஞ்சமாவது புத்தி வேணும்டா. மற்றபடி உன்ன மாதிரி மண்ணாங்கட்டே இருக்க கூடாது. இங்க பாரு, உனக்கு புத்தி இல்லைன்னா சொல்லு, இந்த அப்பா நான் உனக்கு சொல்லி தரேன். ஷெனாய்ஸ் குரூப்போட கடிவாளம் உன் கைக்கு வர்றதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸ் தான் இது. விஷயம்லாம் எப்போ இந்து அருண் கையை விட்டு போயிடுச்சுப்பா. பார்வதி ரொம்பவே டென்ஷனா இருக்கா. இத பாரு, இந்த நேரத்துல தான் உன் மூளை செயல்பட வேண்டிய நேரம். அந்த அருண் ஜெயிலே கிடக்கட்டும். கூடிய சீக்கிரம் இந்து ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இங்க நிறையவே தெரியுது. தலைவனும் தலைவியும் இல்லாத ஷெனாய்ஸ் குரு அதை தூக்கிப்பட்டு நம்ம எதிரி ஜேபி பந்தாடாம இருக்கணும்னா நீ இனிமே பல விஷயங்களை தலையிட்டு உன்னுடைய ஆளுமையை நீ காட்டி ஆகணும். அதோட அந்த பார்வதி அவ வேலையை உன்ட்ட விட்டு கொடுத்துருவா. என்ன சொல்ற? அப்பா நீங்க இதுக்கும் மேல பேசுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்க பிளானிங் ரொம்ப மட்டமா இருக்கு. என்னடா அப்படி சொல்ற? நான் சொல்ற ஐடியா உனக்கு என்ன மட்டமா தெரியுதா? இதெல்லாமே உங்க ஐடியா தானே. எது எப்படியோ என்னோட ஐடியா அது இல்ல. கம்பெனியில எக்கு தப்பான வேலைகளை செய்யற சில எலிகளும் பெருச்சாளிகளும் இருக்கு. அந்த மாதிரி எலிகளை கண்டுபிடிச்சு கூண்டோட காலி பண்ணி அப்புறம் கம்பெனியை சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி கம்பெனில எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் சரி, அபி எங்க? அவ வெளியே எங்கேயே போயிருக்காப்புல இருக்கு. எது எப்படியோ நீங்க அபியை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னடா நீ அப்படி சொல்ற? கொஞ்சம் நல்லா நானும் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ இப்போ பழைய அபி இல்லை. இன்னைக்கு கவனமா இருந்தீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படாம இருக்கலாம். மனசுல பட்டதை சொல்லிட்டேன். என்ன அவன் இப்படி சொல்லிட்டு போறான்?
உனக்கும் அந்த ஜேபிக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்னால கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு தெரியும்ல? என்னங்க? கம்பெனியோட எதிரிகள் கூட சேர்ந்து ஒரு ஆயுதமா நின்னு என்னையவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டல? எல்லா பழியும் வாங்கிக்கிறதுக்கு நான் தான் ஒருத்தர் இருக்கனே, அருண். ஓ மனசுலயும் என்ன பழி வாங்கறதுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல? ஏன்னா நான் உன்னை ஒரு சதி வேலை செஞ்சு தானே கட்டிக்கிட்டேன். இந்து, இதுக்கு போய் நீயே அழுதுட்டு இருக்க? இந்து, அவன் ஏதோ கவலையில அப்படி சொல்லிருப்பாமா. இல்லம்மா, மொத்தத்துல அவர் என்ன தப்பா புரிஞ்சிருக்காரு. என்னாலதான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு அவர் மனசுல உறுதியா நம்புறாரு. அவர் வாழ்க்கைய வச்சு நான் விளையாடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னால அதை தாங்கிக்க முடியல. நான் என்னம்மா செஞ்சேன்? இதெல்லாம் உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீங்களும் அதை என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்து, நீ இப்படி அழுது தேய்க்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அருணோட தப்பான நினைப்பு மாறிடுமா? மாறாது. அது மட்டும் இல்ல, அருணோட மனசுல உன்னை பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படின்னா அதை ஊதி பெருசாக்கவும் அவனை உனக்கு எதிரா திருப்பி விடுறதுக்கும் இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால நீ தைரியத்தை கைவிடக்கூடாது. யார் உன்னை ஒதுக்குனாலும் தப்பா சொன்னாலும் நீ நங்கூர மாதிரி அப்படியே இருக்கணும். நான் நிக்கிறேம்மா. ஆனா என் புருஷன் ஜெயிலுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுவேன்னா சொல்லுங்க? அவரோட கவனக்குறைவால ஏற்பட்ட விஷயம் தான் இது. ஆனா அதை செஞ்சது அவர் தானே நான் என்னைக்குமே சொன்னதில்லை. நான் என்னோட வேலையை கரெக்டா செய்யும் போது ரிப்போர்ட்டை என்னால எப்படிமா மாத்த முடியும்? அவர் ஜெயில இருக்கும்போது அளவுக்கு அதிகமா அவமானத்தை அனுபவிக்கிறது நான் தான் கூட அவருக்கு புரியல. நான் அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்றேன். அதெல்லாம் மீறி அவர் என்ன மொத்தமா தப்பா நினைக்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அதான் வருத்தமா இருக்கு. இந்து, அருண் அந்த மாதிரி நடந்துக்கிறது அவன் ஜெயில இருக்கிறதுனால தானே? அவன மாதிரி ஒரு பையன் இப்படி ஜெயிலுக்கு போறத பத்தி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். வாழ்நாள் முழுக்க அவனை ஜெயில போற அளவுக்கு எந்த குத்தமும் செய்யல. இருந்தாலும் அவனோட மனசு ஒவ்வொரு நிமிஷமும் எரிஞ்சிட்டு இருக்குமா. ஒரு வகையில பார்த்தா அவன் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் அவன் இந்த நிலைமைக்கு வந்துட்டான். உண்மையான குற்றவாளி வெளியில ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும்போது மனசாட்சிக்கு முன்னாடி தப்பு செய்யாத யாருமே இந்த மாதிரி தடமாறது ரியாக்ட் பண்றது இயல்புமா. இதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அம்மா, அருண் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்டுட்டு பேசாம இரு. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அவன் மட்டும் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான்னா அவன் மனசு மாறிடும். என் புருஷனை என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போ, அருண் கிட்ட பேசு. உனக்கு எவ்வளவு நேரம் அவன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் நீ மனசை திறந்து அவன்கிட்ட பேசு. அடிக்கடி உன்னை பாக்குறதும் உன்கிட்ட அவன் பேசும்போதும் அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ செஞ்சது உன்னோட வேலைதாங்கிறதையும் நீ அவனை ஒதுக்கி தள்ளலங்கிறதும் அவனுக்கு புரிய வைக்க நீ கண்டிப்பா அருணை பார்த்து பேசணுமா. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் பழைய மாதிரி மாறிடுவான். சரிம்மா, நான் போறேன். என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாது. நான் கண்டிப்பா போறேன். அருண், உன்னை இந்த மாதிரி பார்க்க அம்மாவால சுத்தமா முடியலப்பா. அதனாலதான் நான் இவ்வளவு நாளா வரல. அப்புறம் எதுக்கு இப்ப வந்தீங்க? நீ எப்பவும் இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த போதுமா?
என் புள்ள என் கூட தானே இருந்தாகணும். நீ இப்படி இருக்கிறப்போ என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? உங்க அப்பா என்னடனா உன்னை நினைச்சு பெங்களூர்ல கவலைப்பட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தான்ப்பா கஷ்டம். அழுது வடிய தான் நீங்க போனீங்களா? அதுக்காக தான் வந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் வர வேணால. என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்து அங்க நல்லா பட்டு மெத்தையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. எந்த ஒரு தப்பும் பண்ணாத என் புள்ள இங்க ஜெயில கிடந்து அவதிப்பட்டு இருக்கா. அம்மா அருண், இந்து ஒன்ன அந்த ஜேபியோட சேர்ந்து மாட்டி விட்டுட்டாளோன்னு தோணுது எனக்கு. அவ முதல்ல நம்ம கம்பெனியை விட்டு கொடுத்துட்டா, இப்ப ஒன்னு மாட்டி விட்டுருக்கா. உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கலப்பா. அத மீறி நான் கேட்டா அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அவ உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த இந்துக்கு ஜேபி வீட்டுக்கு போறதும் அந்த ஆளோட பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. இதுக்கு நடுவுல அவளுக்கு உன்னை பத்தி யோசிக்க எங்க டைம் இருக்கு? அதனால உனக்காக நானே ஒரு வக்கீல பார்த்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லிருக்கேன். அம்மா, அதுக்கு முன்னாடி இன்று ஏற்பாடு பண்ண வக்கீல் எனக்கு ஜாமீன் ரெடி பண்ணியிருக்காரான்னு தெரியணும்ல. அப்படி ஒரு முயற்சி நடக்கவே இல்லப்பா. இல்ல அவ உன்னை ஜாமீன்ல எடுத்துருவான்னு இன்னும் நீ நம்பிட்டு இருக்கியா? நான் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கல. அதை பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பல பேர் இங்க வராங்கல்ல. என்னுடைய இந்த நிலைமையில தான் யார் உண்மையான உறவுகள் நண்பர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு வலிக்கிற மாதிரி கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கும் வேற யாருக்கும் இந்த மாதிரி வலிக்காது. உன் விஷயத்த நினைச்சு வருத்தப்பட முடியாம தான் நானே ஒரு வக்கீலை தேடி போனேன்ப்பா. இனிமே நீ எதுக்கும் பயப்படாதப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் கூட இந்த அம்மா இருப்பேன்பா, நீ கவலைப்படாத. ஜாமீன் கிடைச்சு நீ வெளியே வரும்போது ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இந்து உன்கிட்ட பழைய மாதிரி அன்பை காட்டுறேன்னு பின்னாடியே வருவா. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச அந்த இந்துவோட அன்பு உனக்கு வேணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாரு. நீ ஜெயில கிடந்து கஷ்டப்படுறப்போ உன்னை வெளியே கொண்டு வர உன் பொண்டாட்டி கஷ்டப்படல, உன் அம்மா மட்டும்தான் போராடினான்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. எல்லாம் எனக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட மருமகன்ற முறையில எல்லா சொத்தையும் அவ அபகரிக்கணும்னு பாக்குறா. அந்த விஷ பூச்சி நம்ம வீட்டுல இருக்கணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீ தான் பல விஷயங்களை முடிவு பண்ணணும். நீ இந்த ஜெயில இருந்து வெளியே வர்றப்போ ஒரு புது மனுஷனை தான் வெளியே வரணும். உன்னோட வாழ்க்கையை பத்தி நல்ல யோசனை பண்ணி ஒரு திடமான முடிவெடு. உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன்ப்பா. எனக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நான் கிளம்புறேன் அருண். ஜெயில இருக்க புள்ள இல்ல, ஜெயில இருந்து விடுதலையாக்கி வர புள்ளைய தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன்ப்பா. அவனுங்களை காணோம். அவங்கள நான் இங்கதானே வர சொன்னேன். லொகேஷன் மேப்பை பார்க்காம எங்கேயாவது போயிட்டாங்களா? டேய், அவ வந்துருப்பாளா? இதோ அங்க நிக்கிற பாரு. ஹாய் அபி.
உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில பைக்ல ஒருத்தர் ரொம்ப சீன் போட்டுட்டு வந்துட்டு இருந்தான். அவனை பிடிச்ச நாள் சாத்திட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆமா, எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க? அபி, நீ சொன்ன வேலையை யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். நீ சொன்ன ஃபுட் ஃபேக்டரியில ஏறி அங்க இருந்த பேக்கெட்ஸ்ல அதிபயங்கரமான கெமிக்கல்ஸ் நாங்க கலந்துட்டோம். பேப்பர்ல எல்லா விஷயத்தையும் படிச்சோம். நீ நினைச்ச மாதிரி எல்லா மேட்டரும் முடிஞ்சிருச்சுல. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொடு. அது பணம் கொண்டு வரலையா? நீ எங்களோட பழைய கிளாஸ்மேட்டுங்கிறனால தான் பேசின அமௌண்ட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் பண்றோம். சொன்ன பணம் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டோல ஒரு பார்ட்டி இருக்கு. முதல்ல காசை கொடு, அப்புறம் நீ எங்க கூட வா, என்ஜாய் பண்ணலாம். இல்ல, நான் எங்கேயும் வரல. உங்க கேஷை நான் தந்துடுறேன். எப்படி வந்தா பத்தியாடா? இந்தா. ஃபுல் அமௌண்ட் இருக்குல்ல? இனிமே இந்த மாதிரி உதவி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை நீ கூப்பிட்டா போதும். பணம் கிடைக்கும்னா நாங்க எதை வேணா செய்ய தயார். உங்க உதவி எனக்கு இன்னும் தேவைப்படும். அப்புறம் ஒரு விஷயம், நமக்குள்ள நடக்கிற இந்த டீலை பத்தி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு நாங்க கேரண்டிமா. அடிக்கடி இந்த மாதிரி நீ பணத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்தா போதும். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, சரி, பாய். இவ இதுக்கு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ தப்பா இருக்கே. பாய். இந்த பணத்தை வச்சு பார்ட்டி பண்றோம், என்ஜாய் பண்றோம். மச்சான், ரோட்ல எப்படிதான் வண்டி ஓட்டுவீங்களா? பின்ன ரோட்ல எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு நீங்க ஓட்டி காமிங்களா பாப்போம். தம்பி, உன்ன மாதிரி போற வழியில போய் சேர்ந்துலான்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எவ்வளவுதான் கத்து கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்ல. எதுக்கு எங்களை பிளாக் பண்ண? எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும், அதுக்கு தான் பிளாக் பண்ணேன். எங்களை விசாரிக்க நீ யாரியா? போலீஸா? டே தம்பி, நான் போலீஸா இல்ல மிலிட்டரின்றதுலாம் அப்புறம் இருக்கட்டும். உனக்கும் அந்த பொண்ணு அபிராமிக்கு என்ன டீலிங்க, அது எனக்கு தெரியணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.